ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினத்தின் சிறப்பு வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது, ஏகாதசி என்பவர் யார், அவரின் புராண கதை என்ன, சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். ஸ்ரீரங்கா 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 ரங்கா ஸ்ரீரங்கா பார்க்கடலில் துயிலும் பத்மநாபனே அரங்கமாநகர் பள்ளி கொண்டாயே அறிவுன் நாமங்கள் 1000 சொன்னாலே அடியவர் வாழ்விலே வந்திடும் சேமமே தங்க கோபுரம் மின்னும் ரங்கநாயகி பார்வையில் மலரும் அழகு நின் கருவிழி பார்வையில் அமுதம் தரணியில் தெரியுது ஸ்ரீவைகுண்டம் தரணியில் தெரியுது ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீரங்கம் அது திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அது திருவரங்கம் ஸ்ரீரங்கா 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 ரங்கா ஸ்ரீரங்கா. இந்துக்களின் மிக முக்கிய விசேஷங்கள் பண்டிகைகளில் ஒன்றுதான் வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாதத்தில் நம் மனதை குளிர்விக்க வைக்கும் விரதம்தான் வைகுண்ட ஏகாதசி விரதம். இறைவனை சரணடையும் நல்லவர்களுக்கு வைகுண்ட பதிவு கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாளாகும். மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி என இந்துக்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பகல் 10 ரா 10 என 20 நாள் திருவிழாவாகவும் பகல் 10 முடியும் 10ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி என கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி பிறந்தது எப்படி என ஒரு புராண கதையில் பார்க்கலாம். தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் மிகவும் துன்புறுத்தி வந்தான். அவனிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். அனைவரையும் காக்கும் பொருட்டு விஷ்ணு முரணுடன் போரிட்டு வென்றார். வென்ற பின்னர் ஒரு குகையில் ஓய்வெடுக்க பெருமாள் சென்றார். இதை பார்த்த தோல்வியின் விரக்தியில் இருந்த முரண் பெருமாளை கொல்ல ஒரு வாளை ஓங்கியபடி வந்தார். அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண் வடிவில் உருவெடுத்து முரணுடன் போரிட்டு வென்றார். முரனை வென்ற அந்த திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என அரங்கன் பெயர் சூட்டினார். அதோடு அன்றைய திதிக்கு ஏகாதசி பெயர் வந்தது. இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதிவு அளிப்பதாக பெருமாள் வரமளித்தார். இதனால் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. சொர்க்கவாசல் உருவான கதை. படைப்பு கடவுளான பிரம்மாவின் படைப்பு காலம் முடிந்து ஊழிக்காலம் தொடங்கியதும் எல்லா உயிர்களும் இறைவனிடம் ஒடுங்கிவிடும். அப்படி ஊழிக்காலம் தொடங்கியதும் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்த தாமரையில் பிரம்மன் அடங்கினான். பிரம்மனின் அடுத்த பகல் தொடங்கியதும் தாமரை இலை தண்ணீரை பிரம்மன் மேல் தெளிக்க அதில் சில துளிகள் பிரம்மனின் காதுகளில் சென்றன. விழித்த பிரம்மன் முதல் வேளையாக பிராணவாயுவை தூண்டினார். அப்போது அவரின் 2 காதுகளில் இருந்த காது அசுத்தத்துடன் அந்த தண்ணீர் வெளியே வர ஒன்று மிருதுவானதாகவும் மற்றொன்று கடினமானதாகவும் மது கைடபர் என அரக்கர்களாக உருவெடுத்தனர். அப்போது பிரம்மனிடம் ஒளி வடிவில் இருந்த வேதங்களை அந்த இரட்டையர்கள் திருடிச் சென்றனர். ஹைகிரீவராக அவதரித்த பெருமாள் வேதங்களை திரும்ப கொண்டு வந்தார். பின்னர் உலகில் உள்ள உயிர்களை துன்புறுத்த துவங்கினர். தேவர்கள் முனிவர்கள் என அனைத்து உயிரினங்களும் விஷ்ணுவிடம் முறையிட அவர்களை அடக்க இறைவன் புறப்பட்டார். மது கைடபருடன் போரிட்ட பெருமாள் அவர்களை அழிக்க முற்பட்டார். அப்போது அந்த சகோதரர்கள் சரணடைந்தனர். உங்களில்
சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும். நாங்கள் உங்கள் அருகிலேயே இருக்கும் வழியை காட்டுங்கள் என கேட்டுக்கொண்டனர். அவ்வாறே அவர்களுக்கு பெருமாள் அருளினார். மேலும் எங்களைப் போல பலரும் இந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக திருமாலிடம் கேட்டுக்கொண்டனர். அதோடு வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் தாங்கள் வெளியே வரும்போது தரிசிப்பவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி அதை திருத்திக் கொள்பவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என அசுர சகோதரர்கள் கேட்டுக்கொண்டனர். இதன் காரணமாகத்தான் வைகுண்ட வாசல் உருவானது. அதோடு மது, கைடபர் ஆகியோரை அடக்கியதால் மதுசூதன் என்ற பெயரும் பெருமாளுக்கு வந்தது. ஆண்டு முழுவதும் வரும் ஏகாதசி தினங்களில் விரதம் இருக்க இயலாதவர்கள் மார்கழி மாதம் வரும் வைகுண்ட ஏகாதசியில் மட்டுமாவது விரதம் இருப்பது சிறப்பான பலனை தரும். 3 கோடி ஏகாதசிகளில் விரதம் இருந்த பலனை தரக்கூடும். ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலமாக தீராத நோய்கள் நீங்கி சகல செல்வங்களும் கிடைப்பதோடு முக்திக்கான வழியை அடைவீர்கள் என்பதுதான் இந்த நிகழ்வின் நம்பிக்கை. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி அன்று ஒரு பொழுது உணவு உண்ண வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே கண் விழித்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏகாதசி திதி முழுவதும் முடிந்தவரை பூரண உபவாசம் இருக்க வேண்டும். குளிர்ந்த நீரை குடிக்கலாம். 7 முறை துளசி இலையை சாப்பிடலாம். ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில் வருவதனால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும். முதியவர்கள், உடல் நலிவுற்றவர்கள் பூஜையில் வைத்து நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை சாப்பிடலாம். அன்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சஹஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை ஓதுவதுமாக பொழுதுபோக்க வேண்டும். ஏகாதசி அன்று விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபடலாம். வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி அன்று வைஷ்ணவ நாட்காட்டியில் காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும். விரதத்தை முடிப்பது என்பது நீரை கூட அருந்தாமல் விரதம் இருந்தவர்கள் துளசி தீர்த்தத்தையும் மற்றவர்கள் பகவானுக்கு தானிய உணவை படைத்து உண்ணலாம். ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது போன்றே விரதத்தை முடிப்பதும் மிக மிக முக்கியமாகும். இல்லாவிடில் விரதம் இருந்த முழு பலனும் கிடைப்பதில்லை. உணவு சாப்பிடும் முன் அதை பெரியோர்களுக்கு வழங்க வேண்டும். அன்று பகலில் தூங்காமல் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் அனுஷ்டிக்கும் இந்த விரத தினத்தின் மற்றொரு சிறப்பு சொர்க்கவாசலை தரிசிப்பது. சொர்க்கவாசலை காண்பது என்பது நாம் இறந்ததற்கு பிறகு சொர்க்கத்திற்கு செல்வோம் என கூறப்படுகிறது. ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படும். பெருமாள் சொர்க்கவாசல் வழியே எழுந்தருளி தரிசனம் கொடுக்க பக்தர்களும் அதே சொர்க்கவாசல் வழியாக வந்து பெருமாளை வணங்குவது வழக்கம். ஆக அனைவரும் வைகுண்ட ஏகாதசி தினத்தின் சிறப்பை உணர்ந்து விரதம் மேற்கொண்டு ரங்கநாதரின் அருளை பெறுவீராக. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஞானவாசல் திருமதி ரேகா சரத்குமார். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.